بسم الله الرحمن الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا وزير له ولا ند له ولا مثل له ولا مثال له. ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من الله عليه وسلم يتبع الميت ثلاثة فيرجع اثنان ويبقى معه واحد يتبعه أهله وماله وعمله فيرجع أهله وماله ويبقى عمله. رواه البخاري أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் வருகையை போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதர் சர்தாரே து ஆலம் ஹதரத் முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களின் மீதும் அன்னார்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள், நல்லடியார்கள், சுஹதாக்கள், அவுலியாக்கள், கியாமத் நாள் வரை இருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர்களும் மீதும் உண்டாதாக வேண்டியதற்கு பின்னால் புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே அவர் இருக்கும் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூலும் எவைகளை எமக்கு எடுத்து நடக்குமாறு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அவைகளை எம்முடைய வாழ்க்கை நாம் எடுத்து நடந்தும் எவைகளை விட்டு தவிர்த்து நடந்து கொள்ளும்படி எச்சரிக்கை செய்திருக்கிறார்களோ தடை செய்திருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக நாம் தவிர்த்து நடந்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஒரு கண்ணியமான, ஒரு பரிசுத்தமான ஒரு தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான்: இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட்ட மார்க்கம். இன்றைக்கு உலகத்தில் ஏராளமான மார்க்கம் மதங்கள் பின்பற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில கபூல் செய்யப்பட்ட மார்க்கம் என்றால் அது இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த தீனுல் இஸ்லாம் என்ற பரிசுத்தமான இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கிக்கிறான். அன்பானவர்களே, எந்த மார்க்கம், எந்த தீனுல் இஸ்லாம், இந்த ஈமான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா ஆசருக்கு கொடுக்காத அந்த ஈமானையும் இஸ்லாத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பானவர்களே, எந்த நபி தன்னுடைய வாழ்க்கையில் 950 வருஷம் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி வாழ்ந்த நபி, குர்ஆனில் சூரா நூஹ் என்று அல்லாஹ் பேரிலே ஒரு சூறாவை இறக்கின நபி, இரவு பகலாக அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதில் பாடுபட்ட நபி, அப்படிப்பட்ட அந்த நபியுடைய குடும்பத்துக்கு கிடைக்காத ஈமான் இஸ்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பான சகோதரிகளே, எந்த நபியை தன்னுடைய சாச்சா அபூ தாலிப் இரவு பகலெல்லாம் அன்பானவர்களே தன்னோடு வைத்து வளர்த்தார்கள். அபூ தாலிப் அந்த மக்காவுடைய மண்ணில் அப்படிப்பட்ட அந்த சாச்சாவுக்கு கிடைக்காத அந்த தீனுல் இஸ்லாம், அந்த ஈமான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எனவே அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறோம். நாங்க ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறோம்னா அந்த ஃபேக்டரியில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும். அந்த சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு தான் நாங்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாங்கள் அந்த ஃபேக்டரியுடைய உரிமையான வேலையாளர்களாக இருக்கும். அன்பான சகோதரிகளே, அந்த போன்றுதான் இந்த இஸ்லாம், இந்த ஷரியத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். அந்த சட்டங்களை நாம் என்னுடைய வாழ்க்கையில் நாம் ஹயாத்தாக்க வேண்டும், சட்டங்களை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் சொல்லுது: யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, உத்குலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா,
இஸ்லாத்துக்குள்ள முழுமையாக நுழைங்க நல்லா சொல்றாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு நாமும் உலகத்துல வாழ்றோம், பெயர்ல முஸ்லீம், we are label முஸ்லீம், பெயர்ல முஸ்லீம். பேரை கேட்டா இப்ராஹிம், அப்துல்லா, ஹாசிம், நல்ல முஸ்லிமான பெயர்கள். அன்பான சகோதரர்களே, எங்கட வாழ்க்கையில் இஸ்லாம் இல்ல, எங்கட குடும்ப வாழ்க்கையில் இஸ்லாம் இல்ல, எங்கட பசார்ல இஸ்லாம் இல்ல, எங்கட சோசியல் வாழ்க்கையில் இஸ்லாம் இல்ல. அன்பான சகோதரர்களே, எங்கட முழு வாழ்க்கையிலையும் இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கம், இந்த ஷரியத்துடைய இந்த சட்டம் எங்கட வாழ்க்கையில் வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்க நிறைய பேர் நினைக்கிறோம், நாங்க இபாதத் செஞ்சா மட்டும் போதும், நாங்க தொழுதா போதும், ஏன தஹஜ்ஜுத் சரி, ஏன ரமலான் சரி, ஏன ஜகாத் சரி. வருஷத்துக்கு 70% எங்கட மார்க்கம் பேசுது, எங்கட ஷரியத் பேசுது. இதை தெரியுமா? எங்கட குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுது, எங்கட சமூக வாழ்க்கையை பேசுது, எங்கட கொடுக்கல் வாங்கல பேசுது. அன்பான சகோதரர்களே, நாங்க 30 சரி, 70 நாங்க 0 நினைக்க வாழும், கியாமத்து நாள் நாங்க தப்புவோம் என்று சொல்லி. அன்பான சகோதரர்களே, கிதாபுகளை எடுத்து பாருங்கள். கிதாபு தஹாரா, கிதாபு இபாதத், ஒரு பாகத்துல தான் ஃபுகஹாக்கள் எழுதியிருக்கிறாங்க, ஒரு பாகத்துல தான் உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. மற்ற 3 பாகம் 4 பாகம் எழுதியிருக்கிறது குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, இந்த இந்த குடுக்கல் வாங்கல், கமர்ஷியல் டீலிங், சோசியல் லைஃப், ஃபேமிலி லைஃப். அன்பான சகோதரர்களே, 70% ஷரியத் பேசிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ். அன்பானவர்களே, இந்த ஹதீஸ் முஸ்லிமுடைய ரிவாயத். சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்ததுரூன மல் முஃப்லிஸ், உலகத்துல லொஸ்டானவன் யாரு தெரியுமான்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல் முஃப்லிஸு ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மதாஉ, யார்ட்ட சல்லி இல்லையோ, யார்ட்ட சொத்து இல்லையோ, அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அவர் தான் உலகத்துல லாஸ்ட், he is the lost person, அவர் தான் பொங்கலுக்காரர். சஹாபாக்கள் பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, ஏக உம்மத்துல லாஸ்ட் யார் தெரியுமா? நாளை கியாமத்துடைய நாளையில அவர் கொண்டு வருவாரு, யஅதி யௌமல் கியாமா பிஸ்ஸலாத்தி வஸகாத்தி வஸியாமி. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்துடைய நாளையில கொண்டு வருவாரு நிறைய தொழுகைகளை, நிறைய நோன்புகளை, நிறைய ஸகாத்தை, நிறைய ஹஜ்ஜ, நிறைய உம்ராவை, பள்ளி கட்டிக்கிறாரு, மதரசா கட்டிக்கிறாரு, கிணறு கட்டி கொடுக்கிறாரு, வீடு கட்டி கொடுக்கிறாரு, இவையே கொண்டு வருவாரு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருத்தர் வருவாராம், வந்து சொல்லுவாராம், யா அல்லாஹ், அது ஷதமஹாதா வதரபஹாதா, யா அல்லாஹ், இவர் யார் தெரியுமா? இவர் உலகத்துல என்னைய கேவலமாக்கினவர். யா அல்லாஹ், இவர் யார் தெரியுமா? எனக்கு உலகத்துல நான் அநியாயம் செய்யப்பட்ட இவனால. யா அல்லாஹ், இவன் யார் தெரியுமா? ஏன வாப்பாட சொத்துல வாழ்ந்தவன், அனந்தர சொத்துல வாழ்ந்தவன். யா அல்லாஹ், இவன் யார் தெரியுமா? ஏன காணி ஒரு பேச்ச வழக்கு போட்டு வெற்றி எடுத்தவன். அன்பான சகோதரர்களே, எல்லாம் வருவாங்க கியாமத்து நாள்ல. அல்லாஹ் சொல்லுவானா, ஒன்றுமே இல்லை, he lost, பெரிய பெரிய நன்மை செஞ்சார் உலகத்துல. அங்க போனா அன்பான சகோதரர்களே, 30% சரியாக வாழ்ந்தாரு, 70% 0வாக வாழ்ந்தார். அன்பான சகோதரர்களே, அல்ல எல்லாத்தையும் கொடுத்துடுவான். கடைசிக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நரகத்துக்கு அனுப்பிடுவான். அன்பான சகோதரர்களே, அடுத்த ஹதீஸ் திருமதியுடைய ரிவாயத். அன்பான சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய விடயம் குர்ஆனை ஹதீஸை முன்வைத்து பேசுகிறேன். ஷரியத்துல 30% தான் இபாதத், 70% அவுட் ஆஃப் இபாதத். அன்பான சகோதரர்களே, நீங்க கையை வச்சு சொல்லுங்க, நான் 70% நான் எதுல சரியாயிருக்கிறேன்? திருமதியுடைய ரிவாயத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலு கதல் பின் ஆதம், கியாமத்துடைய நாளையில ஆதமுடைய கால் ஒரு இடத்தை விட்டு நகராது. அல்லாஹ் 5 கேள்வி கேட்பான். ஹத்தா இஸ்அல் அன் ஹம்சி, அதுல முதலாவது அல்லாஹ் கேட்பான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனோட வாழ்க்கை பத்தி அல்லாஹ் கேட்பான். உன்னோட வாழ்க்கை எங்க வாழ்ந்தாய், எங்க உன்னோட லைஃப் கழிச்சாய்? வான் ஷபாபிஹி, அன்பான வாலிபர்களே, வாலிபம் என்பது என்ஜாய்மென்ட் அல்ல. கியாமத்தில் அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்பான், எங்கட யூத்தை பத்தி. வாலிபர்களே, உங்களோட வாலிபம் எங்கே கழிக்கிறது? அல்லாஹ்வுடைய தீனோட கழிக்கிறதா, பள்ளியோட கழிக்கிறதா? அன்பான வாலிபர்களே, எங்கட
என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். அன்பான வாலிபர்களே, வாலிபம் சரியாக கழிய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லி இருக்கிறோம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியில் அல்லாஹ் கேட்பான், உங்களோட வாலிபம் எங்கே கழிந்தது? அடுத்தது அல்லாஹ் கேட்பான், வஅன் மாலிஹி, அல்லாஹ் எங்களோட சொத்தை கேட்பானா, உங்களோட பணம் எங்கிருந்து சம்பாதிச்சீங்க? மீன் ஐன கஸபஹு. அடுத்தது அல்லாஹ் கேட்பானா, எங்க செலவழிச்சீங்கன்னு அல்லாஹ் கேட்பானா. இன்கம் டாக்ஸ் கேள்வி சகோதரர்களே, அன்பானவர்களே, அன்பாக சொல்றேன், கவர்மெண்ட்டுக்கு கணக்காட்டுறது லேசி. இன்கம் டாக்ஸ்க்கு கணக்காட்டுறது லேசி, ஆடிட்டருக்கு கணக்காட்டுறது லேசி. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிற கேள்வி, ரப்பிடத்துல நாங்க சம்பாதிச்ச சல்லி எங்களோட சொத்துக்கு நாங்க கணக்கு காட்டணும். 2 கடைகள மடவள பசார்ல, அன்பானவர்களே, கண்டியில 2 கடை சொந்தமா, நாங்க எங்களோட சொத்துக்கு அல்லாஹ்விடத்துல கணக்கு காட்டணும். கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுவோம் லேசா, கவர்மெண்ட் தப்பேரும், அல்லாஹ்வோட கவர்மெண்ட் தப்பேராது. சகோதரர்களே, நீ எங்கிருந்து, உனக்கு இந்த கடை எங்கால வந்துச்சு? இது யாரோட கடை? நீ எங்கிருந்து சம்பாதிச்சாய்? உன வாப்பா செஞ்ச கடை உனக்கு எப்படி சொந்தமாகும்? நல்லா கேட்பாரு. உனக்கு 2 தம்பி இருக்குது, உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது, உனக்கு குடும்பம் சகோதரர் இருக்கத்தக்க வாப்பாட சொத்து, வாப்பாட அனந்தரம் உனக்கு எப்படி சொந்தமாகும்? நல்லா கேட்பான் கியாமத்துனால. அன்பானவர்களே, இன்னைக்கு இன்கம் டாக்ஸ் வரப்போல நாங்க ஆடிட்டரை பிடிச்சி எங்களோட கணக்கெல்லாம் செஞ்சு நாங்க கவர்மெண்ட்ல தப்புவோம். தப்பிடத்துல தப்பேலாது சகோதரர்களே. அல்லாஹ் கேட்பான கியாமத்துடைய நாளையில. அல்லாஹ் கேட்கிற கேள்வியில 2 கேள்வி 5 கேள்விகள்ல இதை கேட்கிறான். அன்பான சகோதரர்களே, எங்கட கொடுக்கல் வாங்க நல்லா கேட்கிறான், எங்கட இன்கம் டாக்ஸ் எல்லாம் கேட்கிறான், எங்கட சொத்து எல்லாம் கேட்கிறான். அன்பான சகோதரர்களே, 2 out of 5 அல்லாஹ் கேட்கிறது எங்கட பசார, எங்கட மடவள பசார் எல்லாம் கேட்பான் கியாமத்துனால. அல்லாஹ் எங்கட கண்டி பசார் எல்லாம் கேட்பான். அன்பான சகோதரர்களே, துனியால தப்பேதும் 40 விதம் கேள்வி எங்கட கொடுக்கல் வாங்கல். சகோதரர்களே, தொழுகையை கலா செய்வோம், சக்காத்தை கலா செய்வோம், நோம்ப கலா செய்வோம், நோம்புல தவறு செய்வோம், சக்காத்துல தவறு செய்வோம். அன்பானவர்களே, தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிப்பான், அது அல்லாஹ்வுடைய கடமை. ஆனா உம்மத்துடைய கடமைகள்ல தவறு செய்வோம் என்றால் அன்பான சகோதரர்களே, உம்மத்து மன்னிக்காத வரையில அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க முஸ்லீம், பள்ளியில முஸ்லீம் காட்டுறது 30 வீதத்துல தான். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவோம் மாஷா அல்லாஹ், வாங்க சொல்லும் போது ஹாஜியார் பள்ளியில, வாங்க சொல்லும் போது மாஷா அல்லாஹ் அவரு முன் சஃப்ல. அன்பானவர்களே, இன்னைக்கு நாங்க முஸ்லீம் ஐடென்டிஃபிகேஷன் காட்டுறது only 30% தான். நல்லா விளங்கிக் கொள்ளணும். 30 வீதத்துல தான் நானும் நீங்களும் முஸ்லீம் காட்டுறோம் பள்ளியில, 70 வீதம் நாங்க வெளியில. அன்பான சகோதரர்களே, அந்த 70 வீதத்திலையும் நானும் நீங்களும் முஸ்லீம் என்பதை காட்ட வேண்டும், பசார்ல காட்டணும். நான் ஒரு முஸ்லீம், இஸ்லாம் எனக்கு எப்படி சொல்லி வியாபாரம் செய்ய, இஸ்லாம் எனக்கு எப்படி கொடுக்கல் வாங்கல் செய்ய சொல்லியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, சஹாபாக்கள் போன இந்தோனேஷியா, இந்தோனேஷியா, சுப்ஹானல்லாஹ். அன்பானவர்களே, 97-99 வீதம் முஸ்லீம் நாடு, முஸ்லீம் ஐலண்ட். ஒவ்வொரு முறையும் உம்ராவுக்கு வந்து பார்த்தா, உம்ராவுக்கு வார மக்கள்ல நாடுகள்ல ஆக கூட வாரது இந்தோனேஷியாவில் இருந்தாங்க. ஒவ்வொரு குரூப்பும் தவாஃப்ல பார்த்தா 100 பேர் போவாங்க ஒவ்வொரு தவாஃப்ல. சுப்ஹானல்லாஹ். தவாஃப்ல அந்த மதாஃப்ல காவாசிகள் அரவாசிக்கும் இந்தோனேஷியா. அன்பானவர்களே, அந்த நாட்டுக்கு இப்படி இஸ்லாம் போனது. அன்பானவர்களே, சஹாபாக்கள் போயிட்டு யாரும் செஞ்சாங்க, கொடுக்கல் வாங்கல் சரியா இருந்தது பசார்ல. அந்த சஹாபாக்கள் கொடுக்கல் வாங்கலை கொண்டு அல்லாஹ் அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஹிதாயத் அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, கொடுக்கல் வாங்கல் சரியாக இருந்தது. எனவே அன்பான சகோதரர்களே, அன்பாக சொல்றேன், இஸ்லாம் ஹலாலாக சம்பாதிக்க சொன்ன இஸ்லாம், ஹலாலாக சந்தைய எங்க செலவழிக்கொண்டு வழிகாட்டின இஸ்லாம், அதே மார்க்கம் எங்களோட ஷரியத் எங்களோட பணத்தை எப்படி பங்கு வைக்கணும், எங்களோட வஃபாத்துக்கு பின்னால எங்களோட வாரசு சொத்து, எங்களோட வராசத்து சொத்து எப்படி பங்கு வைக்கப்படணும்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அன்பான சகோதரர்களே, எவ்வளவு அழகான மார்க்கம் பாருங்க. ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மௌத்தாகும் வரைக்கும்
சரியத் எல்லா சட்டத்தையும் சொல்லி இருக்கிறது. ஒரு புள்ள பிறக்குது, அந்த புள்ளைய எப்படி பேர் வைக்கணும், புள்ளைய காதல வாங்க சொல்லணும், அக்கீகா கொடுங்க, எப்படி முடி இறக்கணும், சுப்ஹானல்லாஹ் இந்த மார்க்கம் சொல்லி இருக்கிறது. எவ்வளவு அழகான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதே இஸ்லாம் ஒரு மனிதன் மௌத்தாகிற நேரம் அவன் ஜனாசான கடமையை எப்படி செய்யணும்னு மார்க்கம் சொல்லி இருக்கிறது. அன்பானவர்களே, அதே இஸ்லாம் அந்த வாப்பாட மௌத்துக்கு பின்னால அந்த வாப்பாட சொத்து, வாப்பா விட்டுட்டு போற அனந்தர சொத்தை நீங்க எப்படி பங்கு வைக்கணும் அதையும் இஸ்லாம் அழகான முறையில வழிகாட்டியிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட சமுதாயத்துல நிறைய பிரச்சனை குடும்பங்கள்ல, குடும்பம் பிரிஞ்சி ஊர் பிரிஞ்சி என்னத்துக்கு ஒரு காணிக்காக வேண்டி, வாப்பாட சொத்துக்காக வேண்டி. அன்பான சகோதரர்களே, எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறேன், வாப்பா இருக்கிற நேரம் குடும்பம் சரியான ஒத்துமை, குடும்பம் சரியான ஒத்துமை. பிறநாள் வந்தா கால சாப்பாடு நானாவுக்குள்ள, மூத்த நானாவுக்குள்ள தான் முழு குடும்பத்துக்கும். அன்பான சகோதரர்களே, பவன் சாப்பாடு இரண்டாவது நானாவுக்குள்ள. ஏன் உம்மா வாப்பா ஹயாத்தோட இருக்கிறாங்க, அந்த அந்த ஒன்று சேர்ந்தது இங்கு சகோதரர்கள். இன்றைக்கு வாப்பா உம்மா மௌத்தா போனாங்களோ அன்றைக்கு அந்த சந்தோஷம் இல்லை இந்த ஊர்கள், அன்றைக்கு அந்த ஒற்றுமை இல்லை இந்த ஊர்கள். சின்ன சின்ன துனியாவுடைய காரியங்களுக்கு எங்களோட ஊர் பிரிந்தி, எங்களோட குடும்பம் பிரிந்தி. அன்பானவர்களே, என்னத்துக்கு பிரிந்தி? வாப்பட கடைக்கு, வாப்பா விட்டு போன காணிக்கு அன்றைக்கு இருந்த அந்த ஒற்றுமை, அந்த நானா தம்பியுடைய ஒற்றுமை எங்க சகோதரர்களே? அன்பானவர்களே, நாங்க துனியாவுடைய அற்ப அற்ப விடயங்களுக்காக வேண்டி நாங்க ஊர் பிரிஞ்சு குடும்பம் பிரிஞ்சு ஒற்றுமை இல்லாமல் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, இந்த காரணம் நாங்க அல்லாஹ்வுடைய ஷரியத்துடைய சட்டங்களை வழிபடல, குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய முறைகளை வாழ்க்கையில் இல்ல. கவலையோட பேசுற மிம்பர்ல இருந்து ஒரு நாள் ஒரு மஸ்ஜிதுக்கு நான் குதுபாவுக்கு போறேன். தலைப்பு என்ன? நிர்வாக தெரிவு. அன்பான சகோதரர்களே, போற நேரம் பார்க்கிறேன், எங்களோட கண்டிக்குள்ள ஒரு ஜும்மா பள்ளி, பள்ளிவாசல்ல ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. நான் பார்த்து ஏதாவது பிரச்சனையோ தெரியாது, பள்ளி இமாம்ல போய் கேட்டேன், சார் என்ன பிரச்சனை, போலீஸ் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர் சொன்னார், அதில் ஜும்மாவுக்கு பின்னால நிர்வாகம் தெரியும். கவலையோடு சொல்றேன், அந்த பள்ளியில மிம்பர்ல நான் அழுதேன் சகோதரர், மிம்பர்ல நின்று நான் அழுதேன். அன்பான சகோதரர்களே, ஏன் இந்த ஹாலாத், எங்களோட உம்மத்திலே ஏன் இந்த பிரிவு, ஏன் இந்த பிரச்சனை? பொறுப்பு அல்லாஹ் தாரானா அதை கபூல் செய்வோம். ஆனா பொறுப்பு கிடைக்காதவர்கள் அல்லாஹ்விடத்தில் நன்மை செய்யணும், நான் அல்லாஹ்விடத்தில் ஷுக்ர் செய்யணும். ஏன் தெரியுமா சகோதரர்களே? பொறுப்புதாரிகள் எல்லாம் நாளைக்கு எல்லாம் பிடிப்பான் கியாமத்து நாள்ல. அல்லாஹ்வுடைய பள்ளியில பொறுப்புல தவறு செஞ்சா பரம்பரையை பாதிக்கும், அல்லாஹ் பாதிக்க வைப்பான். தன்னுடைய ஃபேவருக்கு நிர்வாகம் செய்ய இயலாது, அல்லாஹ்வை பயந்து நிர்வாகம் நடக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பள்ளியால் ஊர் பிரிஞ்சு, அனந்தர சொத்தான குடும்பம் பிரிஞ்சு. அன்பான சகோதரர்களே, அனந்தர சொத்து எப்படி பிரிய வேண்டும் என்று அந்த அழகாக சொல்லியிருக்கிறார் குர்ஆன்ல. குர்ஆனுடைய ஆயத்து இருக்குது, சுப்ஹானல்லாஹ். அன்பான சகோதரர்களே, ஒரு சட்டத்தை விளங்கப்படுத்துறேன், நல்லா விளங்கிக் கொள்ளுவோம். ஒருத்தர் ஒரு வியாபாரம் செஞ்சு கொண்டு போறாரு, கொஞ்ச நாள் போகல அவரோட கூட்டாளியை கூப்பிடுற வாங்க வியாபாரம் செய்வோம். இவர் பார்ட்னர் ஆக்குறார் வியாபாரத்துல, ஆனா கேபிட்டல் இவர் சொந்தமா ஆரம்பிச்ச வியாபாரம் தன்னுடைய நண்பனை தன்னை வியாபாரத்துல சேர்த்துக் கொள்றாரு. இப்படி போற நேரம் இவருக்கு மாசம் மாசம் 50,000 சம்பளம் கொடுக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்வோம், இவர் தன்னுடைய கூட்டாளியை வியாபாரத்துல சேர்த்தது ஒரு பார்ட்னராகவா அல்லது ஒரு எம்ப்ளாயாவா? அன்பான சகோதரர்களே, பார்ட்னராக சேர்த்தா தன்னை வியாபாரத்துல சரி என்ற பார்ட்னராக சேர்த்தா இவருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்ல 50% சரி சமமாக அவருக்கு கொடுக்கணும். இவர் பார்ட்னருக்கும் சேர்த்திக்கிறாரு, மாசம் மாசம் சம்பளமும் கொடுக்கிறாரு. உலமாக்கிறாங்க, கேளுங்க, ஒரு வியாபாரத்துல பார்ட்னராகவும் அவருடைய எம்ப்ளாயாகவும் அஜீராகவும் இருக்கிறாரு. அவர் பார்ட்னராக வியாபாரத்துக்கு வந்தா அவர் அவன்கிட்ட சம்பளம் எடுக்கிறது ஹலால் இல்லை. நல்ல விலைக்கு கொள்ளும் மாற்று சட்டத்தை நீங்க ஒருத்தரவுடைய வியாபாரத்துல பார்ட்னரை சேர்த்து மாசம் மாசம் அவருக்கு சம்பளம் கொடுக்கிறது ஹலால் இல்லை. அவரை நீங்க பார்ட்னரை சேர்த்தா அவர் பார்ட்னர் தான் உங்களுக்கு.
பேர் தீகிறாரு. மவன் ஏலவர் செஞ்சுட்டு வியாபாரத்துக்கு வாராரு. இப்ப மவன் கடைக்கு வாரது போறது. இப்ப மவன் என்ன செய்யறாரு? இப்ப மிச்சம் கிடைக்கிறது மவன் தான். இப்ப வாப்பா கொஞ்சம் நோயாளி, இப்ப வாப்பா பள்ளியோட கொஞ்சம் மூட்டோட குடும்பத்தோட இப்ப கடையை ரன் பண்றது யாரு? மவன், மூத்த மவன். மவன் கொஞ்சம் படிச்சுக்கிறாரு. இப்ப மவன் மாஷா அல்லாஹ் இன் அண்ட் அவுட்புட்ஸ் எல்லாம் படிக்கிறாரு. வியாபாரத்தை கம்ப்ளீட் பிசினஸ் அவருக்கு இப்ப தெரியும். இந்த மோட் ஆஃப் பிசினஸ் எப்படி செய்யணும், எங்க சாமான் பர்ச்சேஸ் பண்ணணும் எல்லாம் படிக்கிறார் இப்ப மவன். இப்ப மவன் தான் இப்ப கடையை ரன் பண்றாரு. பாப்பா இடையில வாழ்ந்து பறக்கிறதுக்கு உட்கார்ந்து பார்த்துட்டு பாப்பா போறது கசியல்ல. இப்படி போகுது கொஞ்ச காலம். திடீர்னு வாப்பா மௌத்தா போறாரு. அன்பான சகோதரர்களே, இப்ப வாப்பா மௌத்தானதோட இப்ப மவன் மூத்த நானா சொல்றாரு, உம்மா இருக்கிறாங்க, தம்பி எல்லாம் சின்ன பிள்ளைகள் படிக்கிறாங்க ஸ்கூல்ல, தங்கச்சும் படிக்கிறான். மகன் சொல்றாரு, இவரும் கல்யாணம் முடிச்சில்லை. இவர் சொல்றாரு, ஒன்னு யோசிக்க வாழும், நான் இருக்கிறேன், நான் பார்த்துக் கொள்வேன், தம்பியை நான் படிக்க வைப்பேன், தங்கச்சை நான் கல்யாணம் முடிச்சு கொடுப்பேன். மாஷா அல்லாஹ் எல்லாம் நீங்க செய்வீங்க. ஆனா நல்லா விலகிக் கொள்ளணும், எப்ப வாப்பா மௌத்தாகிறாரோ அன்றைக்கு அந்த மகன் அந்த வாப்பாட சொந்த தங்கச்சிக்கும் தம்பிக்கும் உம்மாக்கும் சேர வேண்டிய ஹக்க பிரிக்கிறது வாஜிப். அன்பானவர்களே, இது ஷரியத் சொல்லுது. இன்றைக்கு நான் இதை செய்வது இல்லை. நானா கடையை செஞ்சு கொண்டே போறாரு. என் தம்பி எல்லாம் சின்ன பிள்ளைகள், மூத்த மகன் நானா அன்றைக்கு வாப்பாட சொத்தை பிரிக்கணும். ஏன தம்பிட ஹக்கு என்ன, ஏன தம்பிட பங்கு என்ன, கேபிட்டல் எவ்வளவு சொல்லி நானா அன்றைக்கு எழுதி வைக்கணும். அது செய்யறது வாஜிப். அன்பான சகோதரர்களே, அப்படி செய்யல தியாகத்துடைய நாளை அல்லாஹ் பிடிப்பான். ஹவுஸ் இப்னு ஷஹர் இப்னு ஹவுசம் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கிட்டும் ரிவாயத் செய்றாங்க. அபூ தாவூத் அவர்களுடைய ஹதீஸ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ரஜுல், ஒரு மனிதர், லா யஅமலு பி தாஅத்தில்லாஹ், அவர் அமல் செய்வாராம் 60 சனத், 60 வருஷம் இபாதத் செய்வாராம். 60 வருஷம் இபாதத் செஞ்சவர் மௌத்து வார நேரம் தந்த சொத்துல அவர் புறப்பாடு செஞ்சு மௌத்தா போவார். வசியத்துகளை முறையில்லாம செஞ்சு மௌத்தா போவாராம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பத்ததி கொள்ளவும் அவருக்கு நரகம் பாதிப்பார். எனவே அன்பான சகோதரர்களே, இப்ப இவர் தம்பி நான் என்ன செய்யறாரு, நான கடையை ரன் பண்ணி தம்பி மாதிரி சொத்தை பிரிக்கல, உம்மோட ஹக்க பிரிக்கல. அன்பான சகோதரர்களே, தங்கச்சிக்கு சேர வேண்டிய ஹக்க பிரிக்காம இப்ப நானா கடையை ரன் பண்ணி கடைசிக்கு தங்கச்சிக்கு தங்கம் எல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கிறாரு, தம்பிக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கிறாரு. அன்பான சகோதரர்களே, இதல்ல மார்க்கம். ஷரியத் சொல்லுது, பாப்பா மௌத்தான நாள் அன்று நீ சொத்தை பிரிக்கணும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தொழுகையை கடமை என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தொழுகையை கடமை என்று சொல்லுகிறான். தொழுகை கடமை என்று சொன்ன அல்லாஹ் எத்தனை ரக்காத் தொழணும் நாங்கள் சொல்லல போறான். நல்லா விலகி கொள்ளணும். ஸகாத் கடமை என்று சொன்ன அல்லாஹ் ஸகாத் எத்தனை வீதம் கொடுக்கணும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லல. அன்பான சகோதரர்களே, ஃபல்யத்தவஃபு பில் பைத்தில் அதீக், காபத்துல்லாஹ் தவாப் செய்யணும்னு சொன்ன அல்லாஹ் எத்தனை தவாப் செய்யணும், நீங்க 7 செய்யணும் அல்லாஹ் சொல்லல. இந்த ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், ஸஃபா மர்வாவை நீங்க தொங்கோட்டம் ஓடணும். உங்களோட உம்ராவுடைய வாஜிப், உங்களோட உம்ராவுடைய கடமை, ஹஜ்ஜுடைய கடமைன்னு சொன்ன அல்லாஹ் நீங்க எத்தனை முறை ஓடணும் அல்லாஹ் சொல்லல. அன்பானவர்களே, குர்ஆன்ல அல்லாஹ் கடமையாக்கின கடமைகள்ல கணக்குப்படி கணக்க பிரிச்சு சொன்ன ஒரு சட்டம் நீக்குண்டா அது இந்த வராசத்துடைய சட்டம், இந்த அனந்தரத்துடைய சட்டம். சகோதரர்களே, அனந்தர சொத்தை எப்படி பிரிக்கணும் என்ற சட்டத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துன் நிசால 11-12 ஆயத்துல அல்லாஹ் தெளிவா சொல்லியிருக்கிறான். யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிஸ்ஸக்கரி மிஸ்லு, உங்களோட சொத்தை எப்படி பங்கு பிரியணும், உங்களோட வாப்பா மௌத்தாவினா உங்களோட உம்மா கிட்ட பங்கு போகும், உங்களோட நானா தம்பி தங்கச்சி கிட்ட பங்கு போகும். சட்டத்தை அல்லாஹ் பிரித்து சொல்லியிருக்கிறான். அன்பான சகோதரர்களே, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி மௌத்தா போனார். 2 மகன். அன்பான சகோதரர்களே, அன்பாக சொல்றேன், நாம ஒரு முஃமினாக வாழணும் என்றா எங்களோட சொத்தை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கொள்ளுங்க. உங்கள்கிட்ட சொத்து யாரு, இது யாருக்கு போக வேண்டிய சொத்து என்று நீங்க ஒரு முடிவுல தான் வாழ்ந்து கொடுங்க. நிறைய வாப்பா வாழ்றாரு, மாஷா அல்லாஹ், கடை பஜார்ல சம்பாதிச்சு போட்டிக்கிறாரு. வாப்பா போத்து
மூணாம் கட்ட மாகல்ல குடும்பத்துக்கு சரியான பிரச்சனை, மவன் சண்டை, வாப்பட கடை எழுது, வாப்பட காலை எழுது. அன்பான சகோதரர்களே, நீங்க கபர்ல நிம்மதியை கூட மாட்ட ஒரு பிள்ளைங்க நடந்த வரலாறுகளை பற்றி பேசுகிறேன். எனவே அன்பானவர்களே, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி இடத்துல ஒரு சொன்னாரே, ஹஸ்ரத் ஏன மனைவி மௌத்தா போயிட்டா, அவட சொத்தெல்லாம் பங்கு பிரிக்கணும், எப்படி பங்கு பிரிக்கிறதுன்னு கேட்டாங்க. அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, உங்களோட மனைவிக்கு சொந்தமான என்னெல்லாம் நீக்குதோ எல்லாம் எழுதி கொண்டு வாங்க. உங்களோட வீட்டுள்ள ஃபிரிட்ஜ் யாரு? அன்பான சகோதரர்களே, உங்களோட வீட்டுள்ள சோஃபா செட் யாரு? உங்களுடையா உங்களோட வைஃப்லையா? உங்களோட வீட்டுள்ள கிச்சன் சாமானம் எல்லாம் யாரு? அது உங்களுடையா உங்களோட வைஃப்லையா? அன்பான சகோதரர்களே, எங்களோட முழு சொத்துலையும் ஐடென்டிஃபிகேஷன் ஈக்குவல். சும்மா இல்ல வராசத் என்றது உலமாக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஊசிக்கும் வராசத் இருக்கிறது. அந்த அளவுக்கு மாற்றம் பேசியிருக்கிறது அனந்தர சொத்து. அன்பான சகோதரர்களே, என்னென்னலாம் மனைவியுடைய பேர் இருக்குமோ அது அவ்வளவு வராசத்தில். பெரிய ஒரு முஃப்தி வாழ்ந்தாங்க பாகிஸ்தான்ல, முஃப்தி ஷஃபீ சாப். ஒரு காலத்துல தாருல் தேவபந்துடைய அவங்க ஷேக்குல் ஹதீஸ். அன்பானவர்களே, அவங்களோட கடைசி காலம் ஒரு அறைக்குள்ள வாழ்வாங்க இருந்தாங்க, ஒரு ரூமுக்குள்ள. அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பிள்ளைகள் அந்த ரூமுக்குள்ள போய் தான் கொடுப்பாங்க. ஒரு நாள் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. சாப்பிட்டு அந்த சாப்பாடு சகன் அந்த கோப்பையெல்லாம் ரூம்ல இருக்குது. சொன்னாங்க, மகன் வாராங்க. அவங்களோட மகன் உட்கார்ந்து பெரிய ஆளு முஃப்தி தகி உஸ்மான் இசா. அன்பானவர்களே, மகன் சொன்னாங்களாம், மகனே இந்த கோப்பையா வெளியேடு. மகன் சொன்னாங்க, வாப்பா ஏன் கோவப்படுறீங்க? நான் எடுக்கிறேன். இல்ல கொண்டு போக வெளியே. ஒரு கோபத்தோட சொல்றாங்க, இதே ரூமுக்குள்ள வைக்காதே. மகனுக்கு ஆச்சரியம், வாப்பா ஏன் இவ்வளவு பதறாரு? மகன் கேட்டாங்க, வாப்பா ஏன்? சொன்னாங்க, என்ன தெரியுமா மகனே, இந்த ரூமுக்குள்ள என்னெல்லாம் நீங்கிறது ஏன் சொத்து, இதெல்லாம் ஏன் அடங்கிறது? இந்த கோப்பையும் இந்த பியானம் நீங்களே இதோட உம்மட சொத்து. நான் மௌத்தாகிற நேரம் அவனோட உம்மட சொத்தை ஏன் ரொம்ப கூடாது. எந்த அளவுக்கு பேரோட வாழ்ந்தாங்க. அன்பானவர்களே, நல்லா விலகிக் கொள்ளணும். அன்றைய இறைநேசர்களாக மாறியதை நெத்தி கருக்க கருக்க தொழுதல் மட்டுமல்ல, நெத்தி கருக்க கருக்க சுஜூத் செய்தது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இறைநேசர்களாக மாறியதை தன்னுடைய சொத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹலாலான முறையில் பங்கு வைத்து போனாங்க. அவர்களுக்கு வராசத்தில் பயந்தார்கள். அன்பானவர்களே, இன்னைக்கு எங்க அந்த பயம் உம்மத்தில் கிட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். அன்பானவர்களே, மையவாடியில கபரடியில ஒரு ஜனாசா நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, மையத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு சகோதரி வந்திருந்த ஜனாசாவுக்கு வந்த சகோதரர்கள் சொன்னாங்க, அம்மா நீங்க வந்திருக்கிறீங்க, நீங்க போங்க போங்கன்னு சொல்லி அவ விரட்டுற நேரம் அவ சொல்றா, என்னை விரட்டாதீங்க, நான் யார் தெரியுமா? ஜனாசாவை அடக்கிறோம் மையவாடியில. ஒரு சகோதரி மையவாடியில கேட் வாசல்ல வந்து நிற்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, பெண்கள் வரக்கூடாது மையவாடிக்கு, போங்கன்னு சொன்ன நேரம், என்னை விரட்டாதீங்க, மௌத்தா போனது யாரும் இல்லை, ஏன் நானா போராட்டம். அவனை அடக்கிற வரைக்கும் அவனுக்கு நான் பொதுவா செய்யணும். என்ன காரணம்னா, ஏன வாப்பட சுற்றுல வாழ்ந்து போறாங்க, ஏன வாப்பட கடையை சம்பாதிச்சவன், ஏன வாப்பா வாழ்ந்த ஊட்ட எடுத்துக்கொண்டு இவன் வாழ்ந்து போறான். நான் ஏன பிள்ளைகளோட இன்னும் கூலி ஊட்டத்தான் நீக்கிறேன். இவன் இந்த மையத்தை அடக்கம் செய்யற வரைக்கும் இவனுக்கு நான் பொதுவா செய்யணும். அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு நாம இன்னொரு சுற்றுல வாழ்றோமா? இன்னைக்கு நாம நினைக்கிறோம் வாப்பாட சொத்து மூத்த நானா. இந்த சகோதரர்களே, மாற்ற நீதியும் சொல்லல, நல்லா விலகி கொடுக்கும் மாற்ற சட்டத்தை. நீங்க ஹயாத்தோடு இருக்கிற நேரம் உங்களோட சொத்தை பங்கு பிரிச்சு கொடுங்க. யாரு நீங்க ஹயாத்தோடு இருக்கிற நேரம் உங்களோட சொத்துக்களை சரிசமமாக பங்கு பிரிக்கலாம். அது வராசத்து அல்ல. வராசத்தின் வாரடி உங்களோட மௌத்துக்கு பின்னால. நீங்க மௌத்தாகிட்டா உங்களோட சொத்தெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி பங்கு வைக்கலாது. நீங்க நிறைய வாப்பா அவர் கபருக்கு போனாலும் அவர் கபர்ல இருந்து அவரோட சொத்தை கண்ட்ரோல் பண்றாரு ரிமோட்ல மாதிரி. அவர் மௌத்துக்கு முன்னாடி நோயாளிகிட்ட சொல்லிக்கிறாரு, நான் மௌத்தாவினா ஏன கடையில வருமானம் என் வயிற்றுக்கு போகணும், நான் மௌத்தா போனா ஏன இந்த வீட்டோட கூடி ஏன மகளுக்கு போகணும்.
வாப்பா கபர்ல, இவர் கபர்ல இருந்து கொண்டு இவரை சொத்துகள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அப்படி செய்யாமல் இல்லை. ஹதீஸ் தெளிவா சொல்லுது, லா வஸியத்த லிவாரிசி, உங்களோட வாரிசு உங்களுக்கு வசியத் செய்யலாம். மௌத்தாக்கு முன்னால் உங்களுக்கு சொல்லலாம், ஏன் இந்த கடையில மகனுக்கு, ஏன் இந்த ஊடிந்த மகனுக்கு உங்களுக்கு வசியத் செய்யலாம். நீங்க வசியத் செய்யறதா இருந்தா உங்களோட குடும்பம் இல்லாதவங்களுக்கு வசியத் செய்யணும். ஏழு சொத்துல சின்ன ஒரு பங்கு ஏழு இந்த கூட்டாளிக்கு கொடுங்கன்னு சொல்லி வசியத் செய்யணும். உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களுக்கு வசியத் செய்ய அனுமதி இல்லை மார்க்கத்தில். நல்ல விலகிக் கொள்ளணும். அன்பான சகோதரிகளே, அப்ப நீங்க உங்களோட சொத்தை பங்கு வைக்கிறதா இருந்தா ஹயாத்தோட நீங்க பங்கு வைங்க. ஹயாத்தோட உங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், எழுதி கொடுங்க, எழுதி வச்சுட்டு மௌத்தா போங்க. ஏன் இந்த சொத்து என்ற மகனுக்கு, மூணு மகனுக்கு. ஆனாலும் அன்பான சகோதரர்களே, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், அது பஷீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு நாள் நபியிடத்துல வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஏன் மகன் நோமானுக்கு நான் ஒரு அழகான அடிமையை அன்பளிப்பாக கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். ஏன் மனைவி அம்ரா அவ ஆசைப்படுறா, உடனே சாட்சியா வச்சு கொடுத்துருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நல்ல விஷயம் தான், உங்களுக்கு நோமான தவிர வேற பிள்ளைகள் இருக்கிறான்னு கேட்கிறாங்க. அந்த சஹாபி பஷீர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹா யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த பிள்ளைகள் இருக்கிற யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க உடனே, ஃபஹாலா துர், இது அநியாயம் நீங்க செய்யறது. உங்களுக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்க, உங்களோட மகன் நோமானுக்கு மட்டும் நீங்க எப்படி கொடுப்பீங்க என்று சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅதிலு பைன அவுலாதிக்கும், இது புகாரி முஸ்லிம் ரிவாயத். உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க சரி சமமாக நடந்து கொள்ளுங்க, உங்களோட சொத்தை நீங்க சரி சமமா பிரிச்சு கொடுங்க என்ற ஹதீஸ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுக்குறாங்க. அன்பான சகோதரர்களே, அப்ப ஹயாத்தோடு இருக்கிற நேரம் எங்கட மகனுக்கு எங்களுக்கு கடையை கொடுக்கலாம், ஊட்ட மகனுக்கு கொடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டம் என்னன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க ஹயாத்தோடு இருக்கிற நேரம் நீங்க சொத்தை பிரிக்கிறீங்களா, நீங்க சரி சமமா பிரிங்க, ஆண் பெண் பாகுபாடு இல்லாம. ஏண்டா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த சட்டத்தை எழுதுறாங்க எப்படின்னா, உங்களோட மகனுக்கு நீங்க எப்படி கொடுக்குறீங்களோ ஹயாத்தோட உங்களோட மகனுக்கு அதே மாதிரி சரிசமமா கொடுக்கிறது. ஹயாத்தோட இருக்கிற நேரம் எங்களுக்கு எங்களோட சொத்தை எப்படியும் கொடுக்கலாம். ஆனா நல்ல விலைக்கு கொள்ள வேண்டும். உங்களோட வாரிசுகள் எல்லாம் கபூல் செய்யணும். நாளைக்கு கடையை கொடுக்குறீங்க பாப்பா, பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். அன்பான சகோதரர்களே, நாளைக்கு மௌத்தானதுக்கு பின்னால உங்களோட குடும்பத்துல பிள்ளைகள் எல்லாம் வாப்பட சொத்தை பிரின்னு சொல்லி நின்றாண்டா மார்க்கம் சொல்லுது, அதையும் யோசிக்க வேண்டும் என்பதாக. எனவே அன்பான சகோதரர்களே, அதனால எங்களோட குடும்ப சொத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு உம்மத்தில சரிசமமாக பங்கு வைக்காததுடைய காரணம், எங்களோட குடும்பம் பிரிஞ்சு, ஊர் பிரிஞ்சு, தாத்தா தங்கச்சி பிரிஞ்சு, நானா தம்பி பிரிஞ்சு. அன்பான சகோதரர்களே, இந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம் கண்ணியமான ஒரு மார்க்கம், அழகான மார்க்கம். அன்பான சகோதரர்களே, நான் சொன்ன மாதிரி எங்களோட மார்க்கம் எங்களோட சொத்துடைய விடயத்தில் நிறைய பேசியிருக்கிறது, கொடுக்கல் வாங்கல பேசியிருக்கிறது. அன்பாக சொல்றேன், அன்பானவர்களே, நாங்கள் சுஜூத் செய்யறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, ஊருக்கு ஹிதுமத் செய்யறது, ஸகாத் கொடுக்கிறது, நினைக்கவான இதை கொண்டு மட்டும் நாம் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை அடையலாம் என்று சொல்லி, அன்பான சகோதரர்களே, எத்தனையோ பேர் ஊர்ல மாஷா அல்லாஹ் பார்க்கறதுக்கு பெரிய இபாதத்தானி, ஆனா அவட்ட மறுபக்கத்தை பார்த்தா அனந்தர சுத்தத்தான் வாழ்றாரு. வாப்பட சொத்து அடுத்தவண்ட கடையை வாங்கி கொண்டு அடுத்தவண்ட காணிய கோட்டை வழக்கு போட்டு வழக்கு பேசி வெற்றியில்லை. அன்பான சகோதரர்களே, உலகத்துடைய கோட்டை தேடும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் யாரை? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் யாரை? கியாமத் நாளுடைய அதிபதி அல்லாஹ். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்ட கோட்டை, அல்லாஹ்ட ஜட்ஜ்மென்ட் அவளுக்கு வெற்றி பெறுகிறாரே. இங்க நீங்க வெற்றி பெறுவீங்க, அடுத்தவண்ட காணியில வழக்கு போட்டு வெற்றி பெறுவீங்க. அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது, நான் வழக்கு போட்டுகிறது உண்மையில் இது ஏத காணியா, இது ஏத வாப்பட சொத்தா, உங்களுக்கு தெரியும். அன்பான சகோதரர்களே, இன்னத்தன சொத்துல போயிட்டு வழக்கு பேசுறாரு, பல வருஷமாக கடைசிக்கு வழக்கு முடிவு அவருக்கு வருதுன்னா அவர் சந்தோஷப்படுறாரு, வழக்கில் வெற்றிக்கிறேன் நான். அன்பான சகோதரர்களே, உலகத்தில் நடத்துவீங்க, கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் குடிப்பான் குடி,
அன்பானவர்களே, இன்ன பத்ஷா ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடியிலே யாருக்கும் தப்பேலாதே. எனவே அன்பான சகோதரர்களே, அன்பாக சொல்றேன், நாங்கள் சம்பாதிக்கிற சொத்து இதெல்லாம் நாங்கள் அழகான முறையில எங்களோட குடும்பங்களுக்கு பங்கு வச்சு மூத்தா போனா நாளைக்கு எங்களோட பிள்ளைகள் ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் வாழ்வார்கள். அப்படி இல்லையா அன்பானவர்களே, நாங்க மூத்தா போய்க்கிறோம் கபருக்கு, குடும்பம் எல்லாம் பிரிஞ்சு குடும்பத்துல பிரச்சனை, நாங்க இதை யாருக்காக சம்பாதிச்சோம்? எங்களோட பிள்ளைகள் நல்லா ஐக்கணும், பிள்ளைகளுக்காக வேண்டி சம்பாதிச்சோம், பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்ந்த உலகத்துல வெயில் மழை இல்லாம பஜார்ல. அன்பான சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் வாப்பட மௌத்துக்கு பின்னால குடும்பம் பிரிச்சு. என்ன காரணம்? இந்த சொத்துகள் மார்க்க சட்டப்படி ஷரியத்படி சரியாக பங்கு வைக்கப்படல உண்மைக்கு. எனவே அன்பான சகோதரர்களே, இந்த சட்டங்களை படிங்க, உலமாக்கத்தை போய் படிங்க. உங்களோட வாப்பா மௌத்தாகினா நீங்க ஒரு ஈமான்தாரியா உங்களோட சொத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆணின் இடத்துல வரணும். என் வாப்பா மௌத்தாகிட்டாரு, என் வாப்பாடு எவ்வளவு சொத்து இதை பிரிச்சு தாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த ஊர்ல வந்து கேட்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்ட பயம் வர வேண்டும். அப்படி இல்லையா வாப்பாட சொத்துல நாம மட்டும் தான் வாழ்றோமா? அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா, யாரே அனாதைகளுடைய சொத்துக்களை அவர்கள் அநியாயமாக சாப்பிடுவார்களோ அல்லாஹ் சொல்றான், இன்னமா யக்குலூன ஃபீ புதூரிஹிம் நாரா, அவர்கள் எல்லாம் நெருப்பை தீண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அது மட்டுமல்ல, ஃபஸயஸ்லௌன ஸஈரா, கியாமத்துடைய நாளே அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கு அனுப்புவான் என்று அல்லாஹ் சொல்றான். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வை பயப்படுவோம், ஹலாலாக வாழ்வோம், ஹலாலாக சம்பாதிப்போம், ஹலாலாக அல்லாஹ் மௌத்தாகுவோம். அன்பானவர்களே, அந்த மௌத்து தான் எங்களோட கபரை வெளிச்சமாக்கும், எங்களோட ஆகிராவை வெளிச்சமாக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல மௌத்தை நசீபாக்குவானாக, ஹலாலாக சம்பாதித்தை நசீபாக்குவானாக, கடனில்லாத வாழ்க்கை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக, எங்களோட தவறுகளை மன்னிப்பாயாக, பெற்றாருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றாருடைய கபரை வெளிச்சமாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்குவாயாக, எங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்தை ஹலாலாக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வருமானத்தை ஹலாலாக்குவாயாக, ஹலாலாக வாழ்ந்து ஹலாலா மௌத்தாக்கினியா அல்லாஹ். இன்னொருத்தர சொத்துல எங்களை வாழ வச்சுடாதே அல்லாஹ், இன்னொருத்தர சொத்துல வாழ வச்சுடாதே அல்லாஹ், இன்னொருத்தர சொத்து அநியாயமாக தீங்க வச்சுடாதே அல்லாஹ், ஹலாலாக வாழ வச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாயாக, எங்களது ஊரைக்கு போல் செய்வாயாக. நல்ல படித்த மக்கள் இருக்கக்கூடிய ஊர் யா அல்லாஹ், உலமாக்கள் இருக்கக்கூடிய ஊர் யா அல்லாஹ், தனவந்தர்கள் இருக்கக்கூடிய ஊர் யா அல்லாஹ். இந்த ஊருக்கு ரஹ்மத்தை பரக்கத்தை உண்டாக்குவாயாக, செழிப்பை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ் ஒற்றுமையை உண்டாக்குவாயாக. எல்லா மாதாக்களையும் இதுக்காக நீ கபூல் செய்வாயாக. எங்களுடைய இந்த மடவட ஊர் ஏனைய ஊர்களுக்கு ஒரு முன்மாதிரியான மசாலா ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை கொடுக்கல் வாங்கல் சீராக்குவாயாக, எங்களோட துஆக்களை கபூல் செய்வாயாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فيا أيها الإخوة، عليكم بالسنة، فإن السنة تهدي إلى الطاعة، ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم بالبدع، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان، فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله، فإنه أرحم الراحمين. فقد قال الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. تلك حدود الله، ومن يطع الله ورسوله يدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وذلك الفوز العظيم. ومن يعص الله ورسوله ويتعد حدوده يدخله نارا خالدا فيها وله عذاب مهين. صدق الله العظيم. بارك الله لنا ولكم في القرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم.
الحمد لله رب العالمين خالق السماوات والأرض جاعل الظلمات والنور وصلى الله على سيدنا محمد خاتم الأنبياء والرسل أجمعين بشر وأنذر وأوعد أنقذ الله به البشر من الضلالة وهدى الناس إلى صراط مستقيم صراط الله الذي له ما في السماوات وما في الأرض ألا إلى الله تصير الأمور أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنة فقد قال الله سبحانه وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما وقال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر وأشدهم في أمر الله عمر وأصدقهم حياء عثمان وأقضاهم علي والحسن والحسين سيدا شباب أهل الجنة وفاطمة الزهراء سيدة نساء أهل الجنة وحمزة أسد الله وأسد رسوله سيد الشهداء يوم القيامة اللهم اغفر العباس ولولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا اللهم أصحابي لا تتخذوهم من بعد غرضا فمن أحبهم فبحبي أحبهم ومن أبغضهم فببغضي أبغضهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم اللهم اغفر المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار ولا تشغل خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس النار وبئس المثوى وبئس القرار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون واذكروا الله العظيم يذكركم واشكروا له يزدكم ويهدكم ولذكر الله تعالى أكبر والله يعلم ما تصنعون